அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரியில சுமந்தார். அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நான் சவாலாய் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மரித்து போய் இருக்கலாம். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஜெயமே பெறாமல் நீங்க இருக்கலாம். இப்படி அந்த கல்றையிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தாரோ, அதே போல என் தேவன் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தர சர்வ வல்லவராய் இருக்கிறார். அதிகாலையில மேரி மேக்தலேன் போய் பார்க்கும்போது அந்த கல்லறை திறந்திருந்தது. ஏனால் அந்த இடத்துல இயேசு இருக்கிற. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த நாளிலும் நான் சவாலாய் சொல்லுகிறேன், அவர் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்கிற தேவன். I pray that God will bless you. His resurrection power will re-strengthen you in the areas where you need a miracle. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். My dear friend, உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். Let's pray. அன்புள்ள பிதாவே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்ற வேண்டும். அவங்களுடைய கண்ணீர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you, friends.